சில பறவைகள் மட்டும்தான் வானத்துல சறுக்கி ஒரு கிளைடர் போல பறக்க துணிஞ்சது. சில பறவைகள் மட்டுமே வானத்துல ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட 2 ராட்சச பறவைகள் இன்னைக்கும் அதுங்க வாழ்ற இடத்துல வானத்தை ஆட்சி செய்யுது. ஒன்னு தென் அமெரிக்காவுடைய பண்டைய ஆண்டஸ் மலையிலையும், இன்னொன்னு அழிவின் விளிம்புல இருந்து தப்பிச்சு வந்து கலிபோர்னியாவோட கடலோர மலைகள்ல வாழுது. கரடு முரடான பாறைகளுக்கு மேல உள்ள வெப்ப காற்றுல சவாரி செய்யற காண்டோர் பறவைகளை பத்தி தான் இன்னைக்கு வனமும் வானம்ல பார்க்க போறோம். உலகின் மிகப்பெரிய பறக்கும் பறவைகள்ல காண்டோர் பறவைகளும் ஒண்ணு. அதோட தனி சிறப்பே இவற்றோட பெரிய ரெக்கைகள் தான். 2 வகையான காண்டோர் பறவைகள் இருக்குங்க. ஒன்னு ஆண்டியன் காண்டோர், இன்னொன்னு கலிபோர்னியா காண்டோர். வாங்க இன்னைக்கு வனமும் வானம்ல இந்த 2 பறவைகளை பத்தியும் முழுசா தெரிஞ்சுக்கலாம். தென் அமெரிக்காவோட மலைப்பகுதிகளோட ஆன்மாவே இந்த ஆண்டியன் காண்டோர் தாங்க. சுமார் 15 கிலோ எடை கொண்ட இந்த பறவை 4.3 அடி வரை நீளமும் 4 அடிக்கு மேல உயரமும் இருக்கும். இதோட ரெக்கைகள் விரிக்கும் போது 10 அடிக்கு மேல நீளம் இருக்கும்னா பாருங்க. அதே போல கலிபோர்னியா காண்டர் வட அமெரிக்காவை சேர்ந்த ரொம்பவே அரிதான ஒரு பறவை. இது 14 கிலோ வரை எடையும் 4.5 அடி வரை நீளமும் 4 அடிக்கு மேல உயரமும் இருக்கும். இதோட ரெக்கைகளை விரிக்கும் போது 9.5 அடிக்கு மேல நீளம் இருக்கும். அதாவது ஆண்டியன் காண்டரோட பார்க்கும்போது இது கொஞ்சம் சின்னதா இருக்குங்க. நம்ம உருவத்தோட பொருத்தி பார்க்கும்போது தான் இந்த பறவைகளோட பிரம்மாண்டமான உருவம் புரியும். இந்த காண்டோர் பறவைகள் 2மே பெயரையும் அறிவியல் குடும்பத்தையும் பகிர்ந்து கொண்டாலும் இந்த 2ம் வித்தியாசமான கதைகளை சொல்லுதுங்க. ஒன்று பண்டைய நாகரிகத்தோட புனிதமான அடையாளமான கதையையும், இன்னொன்று மனிதர்களால் மீட்டெடுக்கப்பட்ட கதையையும் சொல்லுது. ஆண்டியன் காண்டர் தென் அமெரிக்காவில் ஆண்டிஸ் மற்றும் சாண்டா மார்டா மலைப்பகுதிகளிலேயே காணப்படுது. வடக்குல வெனிசுலா மற்றும் கொலம்பியாவில் தொடங்கி பின்னர் தெற்கே ஈக்வடர், பெரு மற்றும் சிலி நாட்டில் ஆண்டிஸ் வழியாகவும், பொலிவியா மற்றும் தெற்கு அர்ஜென்டினா வழியா டியரா டெல் ஃபெகோ வரைக்கும் காணப்படுது. ஆண்டியன் காண்டர் தென் அமெரிக்காவோட வானத்தை ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆட்சி செய்யுதுன்னா ஆச்சரியமா இருக்குல்ல? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்க.